ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, சாதித்து விட்டாய் நீ. இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே உனது வெற்றிதான். இனி நடப்பது எல்லாமே உனக்கு அதிசயமாகத்தான் முடியப் போகிறது. ஆம் குழந்தையே, உன் வாழ்விற்கான மாறுதல்களை நான் உன்னிடம் சேர்ப்பதற்காக, உன்னை புரிய வைப்பதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதுமே என் வாக்கின்படி நீயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மன போராட்டத்தினால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாமல் நிர்கதியாக நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். வருந்தாதே என் குழந்தையே. எது நடந்தாலும் மனதில் பாரத்தை ஏற்றிக்கொள்ளாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நான் கூறும் வாக்கை கேள். உன் மனபாரமும் குறையும், உன் வாழ்விற்கான தேடலும் உனக்கு புரியும். ஆம் குழந்தையே, நான் கூறுவது சரிதானே? மகிழ்ந்து விட்டாயா என் குழந்தையே? உன் சாயப்பா உன் மனதை குளிர்விக்க, உன் மனதை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்தத்தை வழிய செய்ய ஒரு ஆனந்த செய்தியை உன்னிடம் கூறட்டுமா? உன் சோகங்கள் அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். சோதனைகள் அனைத்தையும் மீண்டே வந்துவிட்டாய். கஷ்டங்களான வாழ்க்கையை நல்லபடியாக கடந்தும் வந்துவிட்டாய். உன்னுடைய பொறுமைக்கான பரிசுதான் இது. ஆம் குழந்தையே, சாதித்து விட்டாயே. உன் சாயப்பா இனி உனக்கு தரப்போவது வெற்றி மட்டும்தான். இனி நீ சாதித்து தலை உயர்ந்து நிற்கப் போகிறாய். உனக்கான நேரம் கனிந்து விட்டது. உன்னுடைய கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்ததே கிடையாது. உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நடைபெறப் போகிறது. உன்னுடைய கனவுகள் எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் எல்லாம் கூடி வரப்போகிறது. இனி எல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். முதலில் உன் வார்த்தைகளுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கவில்லையே என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எதிர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் பதிய வைத்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நல்வார்த்தைகளை காது கொடுக்காமல் சட்டையே செய்யாமல் செய்பவர்களுக்குத்தான் இழப்பே தவிர உனக்கு இழப்பு என்பது சிறிதும் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய அருமை இப்பொழுது அவர்களுக்கு புரியவில்லை. உண்மை புரிய வரும் பொழுது உன்னை தேடி ஓடி வருவார்கள். உன் உறவு வேண்டுமென்று உன்னிடமே வந்து தவம் இருப்பார்கள். உன்னுடைய கடமையை மட்டுமே நீ செய்து கொண்டு வந்திருந்தாய். அதற்கான பலன் இப்பொழுது என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா? உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான். நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றிதான். நீ கேட்டதெல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். சாதித்து விட்டாய். சாதனையை செய்து விட்டாய். பொறுமை என்பது சாதாரண விஷயமல்ல. அதை பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னவென்று. அந்த பொறுமையோடு காத்திருந்த என் பொக்கிஷத்திற்கு பதில் கிடைக்காமலா போய்விடும்? பரிசு கிடைக்காமலையா போய்விடும்? இதோ வந்துவிட்டது என் குழந்தையே. யாருக்கும் இப்படி சுலபமாக எதுவும் கிடைத்து விடாது. ஆனால் நீ என்னுடைய பிள்ளை, சுலபமாக சாதித்து விட்டாயே. பொறுமையாக அனைத்தையும் கடந்து வந்து விட்டாயே. ஆச்சரியமாக இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு உன்னுடைய பொறுமையை பார்த்து. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடினாய். அதனால்தான் உன்னால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு தக்க பரிசு கிடைத்திருக்கிறது. இனி உன் வாழ்வில் அதிசயம் மேல் அதிசயம் மட்டுமே நிகழும். தனிமையாக நின்று போராடினாய். யாருடைய சொற்களும் கேட்காமல் தன்னிச்சையாக நின்று போராடிய என் பிள்ளைக்கு அதிசயம் கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்க முடியும்? இனி உன் வாழ்க்கையிலிருந்து கஷ்டம், துன்பம், வேதனை, நோய், துயரம், போராட்டமான சூழ்நிலை என்று எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. கலங்காமல் இரு. நம்பிக்கை, பொறுமையே எப்பொழுதும் ஜெயிக்கும். கலங்காமல் இரு. நான் உனக்கு அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன்.
சத்தியமே எப்பொழுதும் வெற்றியை அடையும். கூடிய விரைவில் எனக்கு நன்றி சொல்வதற்காக, சாயிநாதரே நன்றி என்று கூறுவதற்காக என் ஆலயம் நோக்கி வரத்தான் போகிறாய். உன்னுடைய வரவை எதிர்பார்த்து உன் சாயப்பா நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். கோடான கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷ்டசாலி என்னுடைய குழந்தை. என் குழந்தையின் வாழ்வு என்னால் புதுப்பிக்கப்பட போகிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளையே, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகும் என் பிள்ளையே, ஆனந்தமாக இருக்கப் போகும் என் பிள்ளையே, நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. ஆம் குழந்தையே, சாதித்து விட்டாய், சாதனையை படைத்து விட்டாய். வெற்றி என்னுடைய பிள்ளைக்குதான். வெற்றி எப்பொழுதுமே என்னுடைய பொக்கிஷமான கண்மணிக்குத்தான். பொறுத்திருந்து பார், உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் அதிசயத்தை பொறுத்திருந்து பார்க்கப் போகிறாய். அதிசயமாக இருக்கப் போகிறது, ஆனந்தமாக இருக்கப் போகிறது. மெய் சிலிர்த்து உன்னையே மறந்து உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழப்போகிறாய். சாயி சாயி என்று என் ஆலயத்திற்கு ஓடி வரப்போகிறாய். நன்றியை கூற ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய். இது எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதான் சாதித்து விட்டாயே, வெற்றி பெற்று விட்டாயே. சந்தோஷமாக இரு. இனி அனைத்தும் உனக்கு வெற்றிதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வலிமையை சோதிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீயும் எவ்வளவோ போராடி போராடி கஷ்டப்பட்டுவிட்டு இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் சரியாகிவிடும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகளும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வி. எல்லோருக்குமே மனதில் இரண்டு விதமான விஷயங்கள் எப்பொழுதுமே தோன்றும். ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே இதை செய்யலாம், நல்லபடியாக நடக்கும் என்று ஒரு குரல் கேட்கும். அது மட்டுமல்லாமல் மற்றொரு குரல் அந்த நிமிடமே கேட்கும், இதை செய்தால் அது தவறாகத்தான் முடிந்து விடுமோ என்ற ஒரு அவநம்பிக்கை குரலும் எல்லோருக்குமே கேட்கும். இப்படி எல்லோருக்குமே கேட்கும் எந்த செயல், எந்த குரலை கேட்டு நாம் செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும். உன்னிடம் இருக்கும் ஆற்றலை நீயே குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா, என்னால் இதை செய்ய இயலுமா என்று கேள்விக்குறியோடு ஒவ்வொரு செயலையும் நோக்காதே. உன்னுடைய எண்ணங்கள், செயல்கள், பேச்சுகள் அனைத்துமே எவ்வித எண்ணத்தை வட்டமிட்டு கொண்டிருக்கிறதோ, அது நல்லதாகவோ இருந்தாலும் சரி, தீயதாகவும் இருந்தாலும் சரி, எதை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்வில் கண்டிப்பாக நடக்கும். அதுவே உன் வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே உனக்கு தேவையானதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு, அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு, அதை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நீ நினைத்தது போலவே உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். சாதகமாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான ஒரு நல்ல நிகழ்வை, நற்செய்தியை உனக்கு கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை உதாசீனப்படுத்தி விடாதே. இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நிராகரிக்காமல் நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நீ நடப்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால், தவறான எண்ணங்களை நினைத்து முடங்கி கிடந்தால் எதுவுமே உனக்கு கைகூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதைப் போல ஒரு கற்பனை தோற்றத்தை உன் மனதில் உருவெடுத்துப் பார். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நகழும், சாதகமாகவே நிகழும்.
வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வெளியே நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பவனை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவன்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டு விமர்சனம் செய்து மட்டும் கொண்டே இருந்தால் எதுவுமே அடைய முடியாது, எதையுமே பெற்றுவிடவும் முடியாது. வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நாம் எட்டி பிடிக்கலாம். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி மனக்குழப்பத்தோடு முடங்கி கிடப்பதும் அப்படியே இருப்பதும் நல்ல வாழ்வை தராது, வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்காது. தோற்றாலும் கூட, தோல்வி வந்து தழுவினாலும் கூட எதிர்த்து நிற்பவன்தான் மிக சீக்கிரத்தில் வெற்றி பயணத்தில் முதலிடத்தை பிடிப்பான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதை மற்றவர்களாகவும் செய்ய இயலாது என்றுதான் சொல்வார்கள். சொல்பவர்கள் 1000 சொல்லிக் கொண்டு போகட்டும், அது அவர்களுடைய பழக்கம். 1000 சொன்னாலும் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் எதை பற்றுமே சிந்திக்காமல் பொருத்தமான உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதையில் பயணத்தை மேற்கொண்டே இரு. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அப்படியே தடங்கி நின்று விடாதே. தடங்கள் 1000 வந்தாலும் அப்படியே நின்று விடாதே. முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வெற்றி உனக்கே. இனி உன் வாழ்வு ஒளிமயமாகவே மாறும். உனக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையும் மாறிவிடும். இனி உன் மனம் நோகும்படி ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்கவும் முடியாது. கவலைப்படாதே. உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். எதற்குமே கவலைப்படாதே. நீ செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையே இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது. யாராக இருப்பினும் என்னை புரிந்து கொள்ளாமல் என் மனதை நோகடித்து கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்தாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகிறது. வசதி வாய்ப்புகளெல்லாம் பல மடங்கு பெருகி நீடூழி வாழப் போகிறாய். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். உனக்காகிறது என்பது, உனக்கான ஒன்று தாமதமாக கிடைக்கிறது என்றால், அல்லது நிராகரிக்கப்படுகிறது என்றால், அல்லது உன்னிடம் இருந்து அது தடுக்கப்படுகிறது என்றால், அதைவிட பிரம்மாண்டமான ஒன்று உன் கைகளில் சேரப்போகிறது. தடுக்கப்பட்டது உனக்கு தேவையில்லாதது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு தடுக்கப்பட்டதை விட மேலாத ஒன்றை நான் உனக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஏற்பாடுக்காகத்தான் இந்த கால தாமதமும் தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. குழந்தையே, நீ நான் பெற்றெடுத்த என் அன்பு பொக்கிஷம் அல்லவா? நீ என்னுடைய செல்லமான பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வு பல மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறது. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் அப்பாவின் கண்கள் உன்மேல் பட்டிருக்கிறது. உன்னை வலுப்படுத்தவே, உன்னை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். நீ அறிந்ததெல்லாம் இந்த ஒரு ஜென்மத்தில்தான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை தான் அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. பல ஜென்மங்களாக நான் உன்னுடன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுள் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும்.
இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சிறிது காலமே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த மாற்றத்தை கண்குளிர காணப்போகிறாய். அதிசயத்தில் ஆர்ப்பரித்து குதிக்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயிநாதருக்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி, உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக பல அதிசயங்களை நான் கொடுக்கவிருக்கிறேன். அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேரும் பொழுது உன் மனதை சந்தோஷமாகவும் மிக ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் கஷ்டங்களையும் சோதனையான காலத்தையும் பார்த்து பார்த்து உன் மனம் மரத்து போயிருக்கிறது. அந்த மனத்தை முதலில் தூய்மைப்படுத்து, நிம்மதியாக்கு, சந்தோஷப்படுத்த முயற்சி செய். அப்பொழுதுதான் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது உன்னால் மிக ஆனந்தமாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். நிம்மதியை தேடி தேடி எங்குமே அலையாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள்ள பழகு. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதை நினைத்து நினைத்து பயப்படவும் செய்யாதே. இந்த நொடி மகிழ்ச்சியாக இரு. தொழிலில் முன்னேற்றமில்லாத ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை வேறு, எதை எடுத்தாலும் தோல்வி, மன கவலைகள், எதை எடுத்தாலும் தடங்கல்கள், மன போராட்டம், இப்படி எல்லாமே எனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உடல் நிலையில் வேறு பல பிரச்சனைகள் என்னை வாட்டி வதைக்கிறதே. எனக்கு நல்ல காலம் பிறக்கவே பிறக்காதா? என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதா என்று நீ என்னிடம் கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஒரு நல்ல பதிலோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். எதற்காகவும் வருத்தப்படாதே. மனதை போட்டு குழப்பியும் கொள்ளாதே. நீ சாயப்பா மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இவ்வளவுதானா? என்னை முழுவதுமாக நம்பி வந்துவிட்டு பின் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளலாமா? அல்லது தடுமாறலாமா? உன்னுடைய கர்ம வினைகளால் தான் இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்தது அதன் காரணத்தாலேயே. உன்னிடம் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். அதற்கான வழியும் எனக்கு தெரியும். பின் ஏன் சாயிநாதரை என்னை கஷ்டத்தில் தவிக்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இதுதானே. உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்காகவும் உன் கர்மாவை நீ கழிப்பதற்காகவும் தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறாய். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படித்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறார்கள். அவரவர் கர்மாவை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி கழித்தேதான் ஆக வேண்டும். இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் தலைக்கு மேல் நின்றாலும் நான் உனக்கு ஆபத் பாந்தவனாக ஒரு குடையாக வந்து அனைத்து போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை காத்து ரட்சிப்பேன். எது நடந்தாலும் சாயப்பாவை முழுமையாக நம்பு. என்னையே சரணாகதி அடைந்து விடு. எது வந்தாலும் பயந்து போய்விடாதே. தைரியமாக எதிர்த்து நில். உன்னிடம் பிரச்சனைகள் சூழ்ந்தது என்றால், உன்னை வந்து போராட்டங்கள் சூழ்ந்தது என்றால் தைரியமாக சொல்லிப்பார். என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று வந்ததிடம் சொல்லிப்பார். உன்னிடம் வந்த அந்த பிரச்சனையும் சோதனைகளும் வந்த வழி தெரியாமல் விலகி போய்விடும். சத்தியமாக
நீ எதிர்பார்த்த முடிவு காலமும் விடிவு காலமும் வரத்தான் போகிறது. அதை உன்னிடம் கூறி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் சூழ்ந்து இருக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்குள் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே கண் விழிக்கிறாய்? அதே போல ஒவ்வொரு இரவும் முடியும் பொழுதும் நாளை விடியல் நமக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் உறங்கவும் செல்கிறாய். உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகும்படி நான் விடவும் மாட்டேன். உனக்கான ஒரு நாள் வரும். உனக்கான நல்ல நேரம் வரும். உனக்கான நல்ல காலம் வரும். உனக்கான அந்த நாள் அதிசயமாகவே வரும். அந்த நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல வழியை, உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போவதற்கான அந்த நல்ல வழியை நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன்.